சச்சின். இன்னைக்கு என்னதுடா? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி கத்துற? இது என்னன்னு தெரியுமா? ஆ, என்னன்னு சொல்ல. உங்க அப்பாவோட ஜாதகம் தானே, அதுக்கு தான் இப்படி கத்துனியா? ஏய், காலங்கத்துல எங்க அப்பா விழுக்காத. தூக்கத்தை கெடுத்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க முடியுமா? இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா நீ என்ன கட்டி பிடிச்சு முத்தம்லாம் கொடுப்ப. என்னது? ஏய், சிபி ஸ்டீல்ஸ்ல மேனேஜர் போஸ்டிங்காக உன்னோட இன்டர்வியூ கார்டுரா. எனக்கா? ஆமா. அது எப்படி? நான் இன்ஸ்டால வேகன்சி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் யோசிக்கல, உன்னோட டீடைல்ஸை நானே அனுப்பி வச்சிட்டேன். நீயா எதுவும் பண்ண மாட்டேன்னு தெரியும். அப்புறம் இன்டர்வியூ கார்டுல சிவியை ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு தனியா ஒரு ட்ரீட் கொடுக்கணும். இப்ப ஹாப்பி தானே? கண்டிப்பா, ரொம்ப ஹாப்பி. நான் உங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்லவா? அடியே, இது இன்டர்வியூ கார்டு தானே, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கால் பண்ணி சொல்லிக்கலாம். ஏய், இது கண்டிப்பா கிடைக்கும்னு என் மனசு சொல்லுது. அப்புறம் நீ வேலைக்கு முயற்சி பண்றதா உங்களுக்கு தெரியட்டுமே. அத்தை, சச்சினுக்கு ஒரு வேலை ரெடி ஆயிடுச்சு. இல்ல, அது ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டா ரெடியான மாதிரி தான். அவரோட சிவியை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. கம்பெனி இங்க பக்கத்துல தான் இருக்குத. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு 6 மாசம் ட்ரைனிங் போகும். அதுக்கப்புறம் அவங்கள பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. என்னத்த சொல்றீங்க? அவங்க கொடுக்குற ஸ்டார்டிங் சேலரி 30,000க்கு மேல தான் இருக்கும். அத்தை, அக்கா கால் பண்றாங்க. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணவா? இல்ல, ஒண்ணும் இல்ல. அக்கா, சச்சினுக்கு ஒரு வேலை ரெடி ஆயிடுச்சு. ஆமா, இங்க பக்கத்துல தான். யார் அவனா? அவன் இங்க தான் இருக்கான். சச்சா, இல்லடி, வெளியே போற விஷயம்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆரத்தி லைன்ல இருக்கா. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். சரி. உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. சர்ப்ரைஸ் உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. டே, அது உன்னோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த வேலை இல்லைன்னு தெரியும். ஆனா அது கிடைச்ச சூப்பர் தானே? என்னடா, மேல் ஈகோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சா என்ன? நான் சொல்லி வேலை கிடைச்சதுனாலயா? போடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் இன்னைக்கு லீவ் எடுத்திருக்கேன். நம்ம வெளியே போய் கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். இன்டர்வியூக்கு போகும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லா போகணும்ல. அம்மு, ஒன்னும் சொல்ல வேணாம். போய் ரெடியார வேலையை பாரு. என்ன ஒரு டிராபிக் பா. இதுல மழை வேற. உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? வேணாம். டேய், உனக்கு என்னதாண்டா ஆச்சு? ஹே, நானும் கொஞ்ச நேரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் மனசு இங்க இல்ல. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுடா. அடியாது, எனக்கு இந்த வேலைக்கெல்லாம் போக இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னது? அது வந்து எனக்கு இதெல்லாம் சரி வராதுடி. இப்ப நீ என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க? வேலை வெட்டி இல்லாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கலாம்னு பாக்குறியா? எங்க அப்பா உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு. அதுவும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்ட. சரி, வெளியே எங்கேயாவது போலான்னு பார்த்தா அதுவும் வேணான்னு சொல்லிட்ட. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதை இன்டர்வியூ வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் தெரியுமா? நான் சொன்னேனா? என்னது? எனக்கு வேலை வேணும்னு உங்ககிட்ட சொன்னேனா? இல்லடா,
எல்லாம் என்னோட தப்பு தான். எந்த வேலை வெட்டியும் இல்லாதவன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வீட்ல கன்வின்ஸ் பண்ண பாரு, அது எல்லாமே ஏன் தப்பு தான். நீ எந்த வேலைக்கும் போக வேண்டாம்டா, இப்படி வீட்லயே உட்காரு. அம்மு நான் அப்படி சொல்லல. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சும்மா ஏதாவது காரணம் சொல்லி என்ன சமாளிக்கலாம் நினைச்சா என்கிட்ட பேசாத. அம்மு, நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அது ஒர்க் ஆகும், எனக்கு அது மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஒரு கான்ஃபிடன்ஸ் வேற. டேய், உனக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? கொஞ்ச காலமா சினிமா பின்னாடி சுத்திட்டு இருந்த, இப்ப அடுத்தது ஆரம்பிச்சிட்டியா? வாடுறதுக்காக நீ கண்டுபிடிச்ச வேலை இதானா? அம்மு, இது அப்படி இல்ல. நான் ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நீ என்னோட ஃபுட் ஸ்டோரி எல்லாம் பாத்துருக்கல்ல. சும்மா டைம் பாஸுக்காக இன்ஸ்டா வாட்ஸ்அப்ல ஸ்டோரி போடுறதா வாழ்க்கை? எனக்கு தெரியலடா, நீ எதையோ பண்ணி தொலை. ஆனா இனிமே என்கிட்ட எதுவும் சொல்லாத. அம்மு, அம்மு கதவை தரையேன். அடியே, கோவம் வந்தா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி ரூம்குள்ள இருந்தா பிரச்சனை சால்வ் ஆயிருமா? அடியே, இருந்த வேலையை தொலைச்சிட்டு சினிமா பின்னாடி போனது என்னோட தப்பு தான். அன்னைக்கு நீயும் தானே ஓகே சொன்ன, இப்ப மட்டும் என்னோட தப்புன்னு சொல்ற. அப்புறம் உங்க அப்பா சொன்ன வேலை, அதை பத்தி பேசாம இருக்கிறது தான் உனக்கு எனக்கும் நல்லது. அம்மு, நீ வேணா பாருடி, நாளைக்கே யாரையாவது கூட்டிட்டு வந்து இந்த கதவோட லாக் எல்லாம் உடைச்சிடுறேன். என்னை கோவம் வந்தா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா பிரச்சனை சால்வ் ஆகிருமா? அடியே, இருந்த வேலையை தொலைச்சிட்டு சினிமா பின்னாடி போனது ஏன் தப்பு தான். ஆனா அன்னைக்கு நீயும் தானே ஓகே சொன்ன, இப்ப மட்டும் அது ஏன் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க? அம்மு, இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்க? டே, அது நான் நேத்து நிறைய ரெஃபர் பண்ணேன். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் குக் பண்ணாதான் நிறைய வியூஸ்லாம் கிடைக்கும். என்னது?
அதாவது இந்த மாதிரி மண் சட்டி இந்த மாதிரி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். உனக்காக நான் நான் அந்த வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், அது நேத்து ரொம்பவே ஆசைப்பட்டல யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கணும்னு. மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யும் போது கஷ்டம் தெரியாதுடா. நீ உனக்கு பிடிச்ச வேலையை செய்யற, நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். அடியே இருந்தாலும் டேய், ஒரு நிமிஷம் இரு. டேய், இது கிஃப்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யூஸ் பண்றது தான். நம்ம முதல்ல ஃபோன்ல ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் கேமரா வாங்கிக்கலாம். அம்மு நீ ஒன்றும் சொல்ல வேணாம், போய் அட்டகாசமான ரெசிபி செய்யற வேலையை பாரு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மு, நீ சொன்னதுதான் சரி. நாம நம்ம லைஃபை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு நிரந்தர வருமானம் இல்லைன்னா அது அதனால நான் அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன், வேலையில ஜாயின் பண்றேன், அப்புறம் நம்மளோட ட்ரீம் ட்ரிப்புக்கு போறோம். ஓகே? டே, அது வந்து நீ எதுவும் சொல்லாத, நான் கண்டிப்பா அந்த வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அடியே, அதுக்காக நான் இதெல்லாம் விடுறதில்ல. லீவ் நாள்ல ஃபுல் பவரோட இதை நான் பண்ணிருவேன். அன்னைக்கு நீ தான் என் கூட இருக்கணும், சரியா? ஒரு கலக்கெல்லாம் விடு. கல்யாணம், இதுல ரெண்டு இதயங்கள் ஒன்னு சேர்றது மட்டும் இல்ல, ரெண்டு வெவ்வேறு நபர்கள் ஒன்னா சேர்ற போது ஏற்படுற நட்பு தான் அது.